வேற லெவல் கனியக்கா, வேற மாதிரி ஒரு பக்கம் ஆதிரைக்கிட்டே போயிட்டு நீ தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத சொல்லி அட்வைஸ்லாம் கனியக்கா பண்ணிருக்காங்க. அதையும் ஆதிரை கேட்டாகணுன்ற ஒரு நிலைமையில இருக்காங்களா. இன்னொரு பக்கம் வியானா என்னையா ஃபேக்குன்னு சொன்னேன், எதுக்கு சொன்னேன், ஏன் சொன்னன்ற மாதிரி போய் எஃப்ஜே கிட்ட சில விஷயங்களை கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் அரோராக்கு எதிராக சொன்னதால அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை பார்வதி கிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்வதி அவங்களோட கருத்துக்களையும் இன்னொரு பக்கம் பாராட்டினதையும் கெஞ்சி ரொம்ப சந்தோஷம். அடுத்து விக்ரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவுக்கு சில அறிவுரைகளை வழங்கு, இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கனி வந்து ஓப்பனா சொல்லிடுறாங்க ஆதிரை கிட்ட, ஆமா நீ தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர், யூ ஆர் த டிசர்விங் கேண்டிடேட் ஃபார் தட் பொசிஷன் அப்படின்றத ஓப்பனா போட்டு அடிக்கிறாங்க. என்னக்கா அப்படி சொல்ல, ஆமா அவங்க சொன்ன ரீசன்ஸ்லாம் கரெக்டாக தானே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீ எஃப்ஜே கூட தான் இருக்க, எஃப்ஜே கூட தான் சுத்திட்டு இருக்க, எனக்கும் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அதனால அதுல இருந்து எப்படி மீண்டு வந்து அதுல இருந்து எப்படி மாத்தலான்னு முயற்சி பண்ணு, அதெல்லாம் தப்பு கிடையாது. அதை நீ கத்துக்கிட்டு லேர்ன் பண்றது நல்ல விஷயம் தான் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் அரோராவா இருக்காங்க, பட் ஆதிரை மேல கேட்டுற கேர் மாதிரி அரோரா மேல காட்டுறது இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட். ஏன்னா அரோராவை அவங்களுக்கு பிடிக்காது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது வியானா போயிட்டு எஃப்ஜே கிட்ட கேட்குறாங்க, நான் ஏன் ஃபேக்கு, என்ன நீ வந்து கார்டு யூஸ் பண்ற, ஃபேக்குன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க போய் கேட்குறாங்க எதனால சொன்னும் போது, இல்ல நீ முன்னாடி ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை மாத்தி பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்க போயிட்டு அந்த ஜக்குசில குளிக்கும் போது இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்றப்பாரு, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. என் வீட்டில் பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதனால வந்து நானே ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ஃப்ரீடமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ போய் இந்த டாஸ்க்ல வந்து இந்த பனியனுக்குள்ள இந்த போட்டோ அடிச்சுக்கிட்டு அந்த மாஸ் டாஸ்க்ல விளையாடினது எனக்கு முரண்பாடா பட்டுச்சுன்னும் போது, கரெக்டு தான் நீங்க சொல்றது, அதுல வந்து நான் டாஸ்க் இப்போ இப்படின்றதுக்காக பண்ணிட்டேன், பட் அதையும் பண்ணியிருக்க கூடாதுன்னு லேட்டரா தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் நான் இது வரைக்கும் எங்கேயும் போய் கேம்லாம் விளையாடினதில்ல. பிடி பீரியட்ல கூட நான் தனியாக தான் உட்காந்துட்டு இருப்பேன், யாரு கூடயும் போய் மிங்கிலாம் விளையாட மாட்டேன், டான்ஸ் மட்டும் பண்ணுவேன். பட் இந்த ஏரியால வந்து நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. பட் நீங்க சொல்ற ரீதி அதை புரிஞ்சுக்கிறேன், பட் எனக்குன்னு இது சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்றதையும் சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாருன்னா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்க தப்பை மாத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்றத சொல்றாங்க. அதே இவரும் தான் ஆதிரை கிட்ட பல தப்புகளை சொல்லி விளையாட விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி இவங்க கிட்ட வருது. நான் கேட்கல, அதை அப்படியே கேட்டுக்கிட்டு ஒரு பக்கம் வந்துட்டாங்க. ஓகே, அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்திருந்தாரு எஃப்ஜே. இப்போ ஒரு பொண்ணு போய் ஒரு பையனை கட்டி பிடிச்சா அது வேற மாதிரி தெரியாது பின்னாடி போய், ஆனா ஒரு பையன் போயிட்டு ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சா அது வேற மாதிரி இதுவாகும். அதனாலதான் கொஞ்சம் விஷயங்கள் நான் டாஸ்க் எல்லாம் கூட ஒதுங்கி இருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கெமி இந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவ ட்ரெஸ் போடும்போது கூட இது கரெக்டா இருக்கா, இது செட் ஆகுமா செட் ஆகலன்னு என்கிட்ட கேட்டுதான் போறா, அதுல நீ கொஞ்சம் கான்சியஸா இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதையும் ஒரு பக்கம் வியானா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டது ஒரு பக்கம் ஓகே. அவருடைய தரப்புல இருந்து எப்படி பார்க்கப்பட்டிருக்குன்றதை கேட்டுக்கிட்டு விட்டாங்க ஃப்ரீயா. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்ததா ஒரு பக்கம் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ரம்யா கிட்ட பேசி, இந்த மாதிரி நம்ம டீம்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எதா இருந்தாலும் குரூப்பா சேர்ந்து முடிவு பண்ணுவோம், இந்த குரூப்பை பத்தி நாங்க என்ன நினைச்சேன், எனக்கு என்ன தோணுச்சுன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ஒரு கிளாரிட்டியுமே அங்க நடக்குது. ஏன்னா திவாகரை பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க, பார்வை இவங்க நாமினேட் பண்ணிருக்காங்க, ஏன் நாமினேட் பண்ணாங்கன்னு பாரு ஒரு தரப்பு சொல்லணும், அது ரம்யா என்ன நடிக்கிறான்ற ஒரு கிளாரிபிகேஷன்ல அதையுமே இவங்க பார்த்து ஒரு கிளாரிபிகேஷன் அந்த இடத்துல வாங்கிக்கிறாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே அரோரா வெளியே போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு என்னமோ இந்த வாரத்துல வந்து 2 பேர் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு நானு, இன்னொன்னு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்சரா. ஏன்னா அப்சரா பேசுறதும் எபிசோட்ல போட்டிருக்க மாட்டாங்க, மத்த எல்லாரும் பயங்கரமா இருக்காங்க, நானும் அப்சரா பண்றது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி நாங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது. இந்த வாரம் தப்பிச்சாலும் அந்த வாரம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றது அவங்களே அரோரா வந்து கெஸ் பண்றாங்க. ஓகே, தெரிஞ்சா ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, வெளியே போயிட்டு விக்ரம் வந்து பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கிட்டன்னா ரம்யா கிட்ட. ஓகே, நீ வந்து ஒரு விஷயத்த சொன்னல, அதுல இருந்து நீ மீண்டு வந்து இந்த கேமை எப்படி பயன்படுத்தணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு யோசி. ஸோ நீ அப்போ சொல்றாங்க, நான் எனக்கு 2 மைண்ட் செட் இருக்குண்ணே, இப்போ நான் இங்க வந்து ஆடல் பாடல்ல இருந்து வந்திருக்கேன், இப்போ இங்க வந்து நான் இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்ன நினைச்சிருவாங்களோ, அதே மாதிரி என்ன தப்பா இதுவாயிருமோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அதெல்லாம் நீ உடச்சு எரிஞ்சிடணும். இது பிக் பாஸ் வீடு, 24 மணி நேரம் மக்கள் பார்க்குற ஒரு இடம்னா இந்த இடம் தான். அதுல உன்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னால வெளிக்கொண்டு வருமோ அதெல்லாம் கொண்டு வா. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கரிங் பண்ண போற, இதெல்லாம் பேச போறேன்னா அதை வந்து நீ இங்கிலீஷ் வரலனாலும் போய் பேசு, ஐ மீன் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, போய் பேசு. அதன் மூலியமா பல விஷயங்கள் கத்துக்க முடியும் உன்னால, அதை மக்கள் ரசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுனிதா எடுத்துக்கோன்ற மாதிரி குக்கூத்து கோமாளி ஒரு சுனிதாக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்களா சேஞ்ச் ஓவரா மாறிச்சு.
அதே மாதிரி நீ ட்ரை பண்ணு, வராதெல்லாம் சொல்லாத. எது வராதோ அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தாகவும் மாறும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் பல விஷயங்கள் மாறி இருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி நீயும் போய் ட்ரை பண்ணு. ஏன் நானும் காமெடி பண்றேன், இதெல்லாம் பண்றேன். என் சேனல் எத்தனை பேர் எனக்கு கழுவி ஊத்துருக்கான் தெரியுமா? அதெல்லாம் நீ மைண்ட்லேயே எடுத்துக்கூடாது. ஒரு பக்கம் ஏட்டர்ஸ்ன்னு இருந்தா இன்னொரு பக்கம் பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க. அந்த ஏட்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ம பிடிச்சவங்களை ஃபோக்கஸ் பண்ணா நமக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதை மட்டும் நீ பண்ணு. இந்த வீட்டில் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்கு. கானா வினோத் கிட்ட போய் பாட்டு சொல்லித்தரனா அவர் சொல்லி தருவார். என்கிட்ட வந்து இது பண்ண சொன்னா அதை சொல்லி தருவேன். இங்க எல்லாருமே அவங்க சொல்லி தரணும். எந்த அளவுக்கு சண்டைலாம் போட்டாலுமே நீங்க ஒரு ஹெல்ப் சொல்லி தரணும்னு வந்தீங்கன்னா அவங்க 100% சொல்லி தரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க எல்லாருமே. அதை நினைச்சலாம் நீ ஃபீலே பண்ணாத, ஒண்ணுமே பண்ணாத, வந்து கேளு நான் பண்ணி தரேன்ற மாதிரி அவர் சொல்லி கொடுத்தாரு. ரம்யாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நடுவில் வியானா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதே பிக் பாஸ்ல உன் கேட்டகரியில இருந்து வந்தவங்க தான் ஒரு கண்டஸ்டன்ஸ். இப்போ அவங்க வெளியே எந்த அளவுல போய் ரீச் ஆயிருக்காங்க, இப்போ சொந்தமா வீடு காருன்ற மாதிரி சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க, வேற லெவல்ல ரீச் ஆயிட்டு இருக்காங்க. நீயும் அதுக்கேற்ற மாதிரி பிரசன்டபிளா ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணு, பார்க்குறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் உன்னை சீரியல் அது போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரம்யா டபுள் மைண்டா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியாது. ஓகே, இது ஒரு பக்கம் அட்வைசஸ். அடுத்ததாக அரோரா மற்றும் பார்வதி. இதுல குறிப்பா அரோரா கிட்ட என்ன சரியான அடி போல எவி குத்தா அப்படின்னும் போது எல்லாம் உன்ன மாதிரி வர முடியுமா அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லிட்டு என்ன அப்படின்னும் போது இந்த வீட்லயே வந்து நீங்க தான் ஒரு நல்ல இதுவா இருந்துச்சு. இந்த வாரம் பார்வதி இல்லைன்னா இது வந்து ஒரு பாசம் மலரா இருக்கும், பாசமான ஒரு வீடா மாறி இருக்கும். நீங்க தான் ஒரு மெயின் கேரக்டர் ரோல் பிளே பண்ணிருக்கீங்க, வில்லி ரோல் அழகா பிளே பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க. ஏய் நானா வில்லியா? ஆமாங்க, ஒரு வில்லின்றது தேவைதாங்க, அதை எடுத்து பண்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல, நீ பண்றன்ற மாதிரி சொன்னவனே சரி நான் சொல்றேன் என் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஓகே, சூப்பரா தான் பண்ணியிருக்கீங்க. இதே எனக்கு கேப்டன் வரும்போது ஏன் சபரி கொடுத்தனா, சபரி வந்து டிசர்விங் கேண்டிடேட் அப்படின்றத சொல்லும் போது உடனே பாருல விக்கல்ஸை விட சபரி டிசர்வு, சபரியா கனியக்கானா கனியக்கா தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. இதுல குறிப்பா எனக்கு வந்து நாமினேஷன்ல என்ன ஹர்ட் ஆச்சுன்ற கேள்வி கேட்கும் போது ஆரோரா இதை சொல்லிடுறாங்க. அந்த பிரிட்டி ப்ரிவிலேஜ்ன்ற மாதிரி இவங்க நாமினேட் பண்ணாங்கல்ல கெமி, அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் அவங்கள போயிட்டு ஏதாவது பண்ணி வேலை வாங்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன பண்றாங்க, நான் எப்படி நார்மலா இருப்பனோ அப்படிதான் இருக்கேன், அது மட்டும் தான் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. இன்னொரு ரீசன், இது மற்றதெல்லாம் எனக்கு ஓகே தான், எனக்கு என்னன்றது தெரியும், இதை மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என் முன்னாடி அவனா நடிச்சுக்கிட்டு அது பொய்யாகவோ முரண்பாடாவோ இருந்தாலும் அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, கோவம் வருது எனக்கு எதிராக. அதனாலதான் ரம்யாக்கு எதிராக நான் கோவப்பட்டேன், வருத்தப்பட்டேன். பட் ஒன்ஸ் ரம்யாக்கான ஸ்டோரி கேட்ட உடனே எனக்குள்ள கில்ட் ஆயிடுச்சு, எனக்குள்ள வருத்தம் ஆயிட்டு. ரம்யா அந்த மெடிக்கல் ரூம் போனது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கான்னு சொன்னதெல்லாம் எனக்கு பெரும் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் 5 வருஷமா தனியா இருந்திருக்கேன், எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் மாறி இருக்கும், இதெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். நான் இந்த ஏதாவது என்னை தாண்டி ஒரு பர்சனுக்கு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன், அவ்வளோ கஷ்டப்படுவேன் நான் ஒரு நாள் செஞ்சது இல்லை. ஆனா இந்த இடத்துல வந்து நான் அழும்போது என்னையே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன், அதுதான் நான் இங்க பிக் பாஸ் வச்சிருக்கேன். பட் என்னை மீறி இந்த கேமுக்காகவோ இதுக்காகவோ நான் ஒரு விஷயத்த மாத்தி பண்ணேன்னா பண்ண முடியாது. நானா இருக்க தான் முயற்சி பண்றேன் போது பார்வதியும் கரெக்டு, இப்போ எனக்கு கூட தான் இந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க, நான் அப்படிதான் அதை மாற்ற முயற்சி பண்ணணும், ட்ரை பண்ணணும் தான். அதுக்குன்னு நம்மளை மாத்திக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நானும் மாத்திக்க மாட்டேன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஷன் பண்ணப்பட்டது. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு கிச்சன்ல ஒரு பிரச்சனை வந்தது. கிராசரிஸ் ஈக்குவலா பிரிச்சு வச்சுக்கலாம், சூப்பர் டிலக்ஸ் இதுன்னும் போது சூப்பர் டிலக்ஸ்ன்னு தனியா வருது, எங்களுக்கும் தனியா வருது. நாங்க யாருமே வந்து இங்க ஆட்டியை போடணும் எடுத்து வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணல, அவங்க ஃபுட்டு கரெக்டா போகணுன்ற மாதிரி தான் முயற்சி பண்றோன்ற மாதிரி எஃப்ஜே பேசுறாரு. பட் அவங்களுக்கு காய்கறி சமைக்கிறது காய்கறி இருக்கக்கூடாதுன்னு தானே நீங்க ஒட்டுமொத்தமா செஞ்சீங்க அந்த கனியாக்காவோட பிளான்ல. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஒரு தெளிவான கிளாரிட்டி தான் இருக்காங்க. ஆனா மேல இருக்கவங்க குழப்பறதால அவங்களும் குழம்பி போயிடறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இப்போதைய லைவ்ல நடந்த கண்டென்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்சராவோட ஸ்டோரியும் இன்னொரு பக்கம் கமருதீனோட ஸ்டோரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். பாய் கைஸ்.